வணக்கம். +2 பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி 11th சாப்டர் பார்க்குறோம். எல்லாம் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 11th சாப்டர் ஆர்கனிசம் அண்டு பாப்புலேஷன், பயோ ஜுவாலஜியில் 10th சாப்டர். ஓகே, ப்ரீவியஸாக நம்ம ஆர்கனிசம் ஏபயோட்டிக் பயோட்டிக் அப்சர்வ் பண்ணோம். டிஃபைன் ஈக்காலஜி. ஈகோ மீன்ஸ் ஹவுஸு, லாகஸ் மீன்ஸ் ஸ்டடி. ஸோ ஏபயோட்டிக்ங்கிறது நான் லிவிங், பயோட்டிக்ங்கிறது லிவிங் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹேபிடேட்டு, தோஸ் ஹூ அனிமல் லிவ் இன் தட் இஸ் எ ஹேபிடேட்டு. நிச்சி அப்படிங்கிறது எவ்வரி ஆர்கனிசம் யூனிக் ஹேபிடேட், ஒரு செப்பரேட் ஹேபிடேட்டு, ஸ்பெஷல் ஹேபிடேட்டு, தட் இஸ் நிச்சி. கம்ப்ளீட்டட் டெம்பரேச்சர், ஒன் ஹூஃப் ரூல், ஜோர்டன் ரூல், இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணோம். பர்க்மன்ஸ் ரூல்னால் பேர்ட்ஸ் மேமல்ஸ் ஆர் கிரேட்டர் பாடி சைஸ் கோல்டர் ரீஜனில் இருக்கக்கூடியது, தட் இஸ் ஏ பர்க்மன்ஸ். ஆர்டிக் ரீஜனில் இருக்குது. ஆலின்ஸ் ரூல் அப்படின்னா இன் சம் அக்வாட்டிக் ஆர்கனிசம். ஓகே, நெக்ஸ்ட்டு டுடே வீடியோ session you have to observe in the classes photogenesis, types of organism based on temperature. There is a major abiotic and biotic. Biotic means already living creatures. For example, abiotic means water, light, soil. Okay, you know very well. Now, in the abiotic include a chemical, physical factors. Chemical means carbon, methane, like that. Physical, light, intensity, pressure. These also physical factors, you know very well. Then temperature. Temperature is a degree hotness and coldness, essential variable factor of the environment. ஒரு அனிமல் ஒரு பிளான்ட்டுக்கு ஹாட்னஸ் இருக்கும், கோல்ட்னஸும் வெரி எசென்ஷியல். ஓகே, லைஃப் பை அஃபெக்டிங் மெனி வைட்டல் ஆக்டிவிட்டீஸ், மெட்டபாலிசம், பிஹேவியர், ரீப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், ஈவன் டெத், பயோஸ்பியர். த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆர்கனிசம், சர்வைல் ஆஃப் த செல். மினிமம் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். அடுத்தது வான் ஹூஃப்ஸ் ரூல்ஸ். Van Hoof proposed the increase 10 degree rate of metabolic activities doubles reaction rate half decrease. ஸோ வான் ஹூஃப் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இன்க்ரீஸ் எவ்வரி 10 டிகிரி, ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸு டபுள் ஆகும். அதுக்கு ஆப்போசிட்டாக எவ்வரி டிகிரி டிக்ரீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய டெம்பரேச்சர் 10 டிகிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா, வான் ஹூஃப் ரூல்ஸில் டெம்பரேச்சர் ரேட் எக்ஸ்பிரஸ்டு டேர்ம் ஆஃப் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் எ ஹியூட்டன் வேல்யூ. ஸோ 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும்போது டபுள் ஆகுது, லெஸ் ஆகும்பொழுதும் நமக்கு லெஸ் ஆகிற அந்த ஃபார்முலாவை அவர் ஐடென்டி பண்ணார் அப்படின்னு நம்ம ஐடென்டி பண்ணோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ செஷனில் ஸ்டெனோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது டாலரேட் ஒன்லி நேரோ ரேஞ்ச், அண்டர்லைன் பண்ணிங்க. ஒரு நேரோ ரேஞ்சில் டாலரேட் ஆகக்கூடியது தான் ஸ்டெனோதெர்ம்ஸ்னு சொல்கிறோம். ஓவர் த கோர்ஸ், அது பிஃபோரில் கொடுத்துருக்கான். அந்த பேராவில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஆடாப்டேஷன் டெம்பரேச்சரில் யூரிதேர்ம் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, ஒய்டு ரேஞ்ச் டெம்பரேச்சருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? கேட் சொல்லலாம், டாக் சொல்லலாம், ஹியூமன் சொல்லலாம், டைகர் சொல்லலாம். இதெல்லாமே யூரிதேர்ம். 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஒய்டு ரேஞ்ச் டெம்பரேச்சர். ஓகே, கோல்டு யூரிதேர்ம்னா எசென்ஷியல் சர்வைல் ஸ்பீஷீஸ் இன் அடிஷன் எபிலிட்டி சர்வை ஒய்டு ரேஞ்ச் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் த ஸ்பீஷீஸ். த ஆர்கனிசம் டாலரேட் ஒன்லிய நேரோ ரேஞ்ச் டெம்பரேச்சர். ஒரு நேரோ ரேஞ்ச் டெம்பரேச்சருக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டெனோதெர்ம்னு சொல்கிறோம். Over the course of time evolution, animals, different ecological habitat have developed variation adaptation. Temperature changes enabled them survival different type of habitats. For an example, entamoeba, antifreeze protein, Arctic fishes,
ஹைபர்னேஷன்னா வின்டர் ஸ்லீப், அதாவது வின்டரில் அது ரெஸ்ட்டாக இருக்கும், சம்மரில் ஆக்டிவாக இருக்கும். ஈஸ்டிவேஷன் 2 mark question or 3 mark question, very very important. Summer sleep. Winter means hibernation, ஈஸ்டிவேஷன் மீன்ஸு சம்மர் ஸ்லீப். இப்போ சம்மரில் ரெஸ்ட்டாக இருந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த பெப்பிள்ஸில் ராக்ஸ் பாட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டோட்ஸு தேரையெல்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு appropriate adaptation overcome extreme temperature resultant water and scarcity. வாட்டரும் அதனுடைய ஃபுட் ஸ்கார்சிட்டி உணவும் பற்றாக்குறைய இடத்துல லைட்டு. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ஏபயோட்டிக் ஈகாலஜிக்கலி வேவ் லெங்த் ஆர் கலர். இன்டென்சிட்டினா அதனுடைய அழுத்தம். லைட்டுங்கிறது அதனுடைய ஒளி நம்ம சொல்கிறோம். சரி, டூரேஷன் லெங்த் ஆஃப் த டே லைட் ஆர் கன்சிடர்ட் எ சிக்னிஃபிகண்ட் ஃபார் ஆர்கனிசம். லைட் இன்ஃப்ளூயன்ஸ் க்ரோத் பிக்மெண்டேஷன், அதனுடைய கலர் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சொல்லும்பொழுது ஒன் பிளேஸ் டு அனதர். ரீப்ரொடக்ஷன். தி இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சிஸ் லைட் இன்ஃப்ளூயன்சஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இன்டியூஸ் ஜீன் மியூட்டேஷன். இது ஜீன் மியூட்டேஷன் நடக்குது. யூவி எக்ஸ்ரே லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் விஷன். இப்போ நமக்கு லைட்டுங்கிறது பார்ப்பதற்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. போர்லி டெவலப்டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஐஸ். டொல்லிங் ஆர்கனிசம் அப்படின்னா கேவ் டொல்லிங்னா குகையில் வாழக்கூடிய அனிமல். டயஃபஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை லைட், அதாவது டேயில் லைட் இருக்கிறது, அது வந்து நம்ம என்ன அது டயஃபஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோனேட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பிகம் மோர் ஆக்டிவ் வித் இன்க்ரீஸ் லைட் இன் சம்மர். லைட் இன்ஃப்ளூயன்ஸ் லோகோமோஷன். இந்த லைட்டு ஒளியானது நமக்கு லோகோமோஷன் மூமெண்ட்டுக்கு யூஸாக இருக்குது. ஓகே, கேவ் டூலிங்னா என்னென்னா குகையில் வாழக்கூடியது. அதுக்கு என்ன தேவையில்ல, லைட்டு நோ நீடு. ஃபோட்டோடாக்சிஸ் ஒன்லி விஷன் பர்பஸ் எனஃப். நெக்ஸ்ட் ஃபோட்டோடாக்சிஸ் 3 mark question. த மூமெண்ட் ஆஃப் ஆர்கனிசம் ரெஸ்பாண்ட் டு லைட்டு. ஃபோட்டோன்னா நோட் பண்ணிங்க, லைட் என்று மீனிங். டாக்ஸிஸ் அந்த மூமெண்ட்டு. இப்போ பாசிட்டிவ் டாக்ஸிஸ்னால் இந்த மாத்துனா நைட்டில் வாழக்கூடிய ஒரு பூச்சினம், அதுதான் மாத்துன்றோம். அது பாசிட்டிவ் டாக்ஸிஸ். அவே ஃப்ரம் லைட்டு ஈக்குவலினா வால்பாக்ஸு எர்த்வாம்லாம் இருக்க, அதை என்ன நம்ம அப்படின்னு சொல்கிறோன்னா நெகட்டிவ் ஃபோட்டோடைஸ். அதுக்கு லைட் தேவையில்லை, நைட்டில் தான் அவர் வந்து ஆக்டிவாக மூமெண்ட் ஆவார். நீங்கள் நைட்டில் மாய்ஸ்சர் சாயிலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மூமெண்ட் வந்து வின்டரில் அதிகமாக என்ன இருக்கும், எர்த்வாம் டாப் சாயிலில் பார்க்கலாம். ஆர்கானிக் மேன்யூர் ஐ டெல் ஒன்லி ஃபார் த ஆர்கானிக். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோட்ரோபிசம் த க்ரோத் ஆஃப் ஓரியன்டேஷன் ரெஸ்பாண்ட் லைட் எய்தர் டுவர்ட்ஸ் எ சோர்ஸ் ஆஃப் லைட். பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரிசிசம் சன்ஃப்ளவர் அவே ஃப்ரம் லைட். நெகட்டிவ் ஃபோட்டோட்ரிசிசம். ஸோ பாசிட்டிவாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா லைட்டு. இப்போ சன்ஃப்ளவர் ஃபார் எக்ஸாம்பிள்ஸு சன்ஃப்ளவர் என்ன ஆகுது, அந்த 10 o'clockனா ஈஸ்ட் சைடு இருக்குது, 3 o'clockனா வெஸ்ட்டு சைடு வருது. அப்போ டுவர்ட்ஸ் லைட்டை நோக்கி, சூரிய ஒளி நோக்கி அந்த சன்ஃப்ளவர் அதை என்ன பண்ணுறாங்கன்னா கிளாக் அப்படின்றாங்க, ஒரு பயாலஜிக்கல் கிளாக்காக நமக்கு இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னா சன்லைட்டை பார்த்து இருக்காது, ரூட்டு டுவர்ட்ஸ் த சாயில், தட் இஸ் ஏ நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம். Two phototropism, one is a positive, example sunflower, negative root of plants. Another photokinesis, a change in the speed of locomotion, frequency turning, motile organism cell made response to change light intensity is called photokinesis. இப்போ இது என்ன சொல்கிறோம், ஃபோட்டோகைனசிஸ் அப்படின்றோம். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி டேர்னிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபோட்டோகைனசிஸ், ரெஸ்பான்ஸ் டு லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒன் செகண்ட் ரிப்பீட்டட். டெம்பரேச்சர்னால் என்னென்னு சார் சொன்னார். வான் ஹூப்ஸ் ரால் சார் சொன்னார். 10 degree டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னா டபுள் ஆகுது, டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய டெம்பரேச்சர் லோ ஆகுது அப்படிங்கிறது. அடுத்து அடாப்டேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். யூரிதேர்முங்கிறது ஒய்டு ரேஞ்ச் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டெனோதேர்ம் அப்படிங்கிறது நேரோ ரேஞ்ச். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, லிசார்டு, தட் இஸ் ஏ ஸ்டெனோதேர்ம். நோட் பண்ணிங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டெனோதேர்ம் அப்படின்னா ஸ்டெனோ, தேர்ம்ஸ் அப்படின்னா டெம்பரேச்சர், தெர்மல்னாலே டெம்பரேச்சர் யூ நோ வெரி வெல். ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, லிசார்டு இதெல்லாம் வந்து ஒய்டு ரேஞ்ச். இப்போ நேரோ ரேஞ்சுங்கிறது கேட்டு, டைகர், இதெல்லாம் வந்து கேட்டு, டைகர், ஹியூமன், தட் இஸ் ஏ ஒய்டு ரேஞ்ச். நேரோ ரேஞ்சுங்கிறது தட் இஸ் fish, frog, lizard, that is a narrow range. Then another phototaxis, photokinesis, phototropism. Over. Thank you, children.